வணக்கம். ஜிகேஎஸ்வி ரவிச்சந்திரன். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மார்க்கெட் ட்ரெண்டு, இந்தியன் எக்கனாமிக் சிஸ்டம், இந்தியன் விலைவாசி சிஸ்டம். இப்போ 50,000 ரூபா 60,000 ரூபா பெங்களூரு, சென்னை மாதிரி இடங்களில் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்க, அல்லது வெளிநாட்டில் இருந்து வேலை பார்த்துட்டு திரும்பி வந்து உள்ளூரில் வேலை பார்க்குறவங்களும் 50,000-60,000 ரூபா அவங்க சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகலை, எக்கனாமிக்ஸ் லிவிங் காஸ்ட் கட்டுப்படி ஆகலை. பதிலுக்கு திரும்பி 1,00,000 ரூபா சம்பளம் கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு திரும்ப வெளிநாட்டுக்கு அவங்களுடைய ஃபேமிலியை சொந்த ஊரில் விட்டு திரும்பி போகிறாங்க. இதுதான் இப்போ இருக்க எக்கனாமிக் சிஸ்டம். அது மட்டும் கிடையாது, ஏற்கனவே எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு பிரகாரம் 2,00,000 ரூபா சம்பளம் வாங்கினவங்களுக்கு சம்பளம் கட்டாகி 1,00,000 ரூபா தான் சம்பளம் கிடைக்கிது வெளிநாட்டில். அவங்க அதையும் போதும் இருக்கிறத காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1,00,000 ரூபா சம்பளத்துக்கு அவங்க போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் படித்து முடித்த ஃப்ரெஷர்ஸ் இதெல்லாம் ஒரு வேலையா, இதெல்லாம் வாய்ப்பா அப்படின்னு சொல்லி எந்த வேலையும் கற்றுக்காம ₹1,00,000 கொடுத்தாதான் வேலையே கற்றுக்குவேன்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்களே கெடுத்துக்கிறீங்க. புரிஞ்சுக்குங்க உலகத்தோட எக்கனாமிக் சிஸ்டம். இந்தியா எக்கனாமிக் சிஸ்டம் வெரி பேட் சிஸ்டத்தில் இருக்குது. நன்றி, வணக்கம்.